நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எமது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்மை அறிவு உயர பீடு ஓங்கும், அந்த பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு. இந்த புண்ணிய பூமியான பாரதத்தில் பெண்களை தெய்வமாக போற்றுவதுதான் நம் பண்பாடு. நதிகளுக்கும் கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என பெண்களின் பெயர்களையே சூட்டி பெருமை கொள்கிறோம். இறை சக்தியை சிவசக்தியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் போற்றுகிறோம். வைதீக மதங்களில் கூட பெண்களுக்கு பெரிதாக துறவு இல்லை. ஏனென்றால் பெண் பெண்ணாக வாழ்வதே ஒரு துறவு நிலைதான். தனக்காக அவள் வாழ்வது இல்லை என்றே கூறலாம். பெண் அன்னை பராசக்தியின் சொரூபம். சரி, இன்றைய விஷயத்துக்கு வருவோம். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் என்று நாம் போற்றிக் கொண்டாடும் பல பக்த சீலர்களின் வரலாறு உலகம் அறியும். ஆனால் வெளியில் தெரியாத வேர்களைப் போல பெண்கள் பலர் புராணங்களில் மறைந்திருக்கிறார்கள். இன்று நாம் காண இருப்பதும் அப்படிப்பட்ட ஒரு தாயின் தியாக வரலாறு தான். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் சுபதேவன் என்ற மன்னன். அவன் மனைவி பெயர் கமலவதி. இல்லறப் பயனாகிய பிள்ளை பேறு அதுவரை அவர்களுக்கு வாய்க்கவில்லை. இருவரும் புறப்பட்டு தில்லை அடைந்தனர். மன்றில் ஆடும் தில்லை கூத்தனை வழிபட்டு பிள்ளை வரம் வேண்டி நாடி கிடந்தனர். சிவனருள் கூடியது. கமலவதி கருவுற்றார். மன்னனும் சுற்றமும் அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர். உரிய நாளும் வந்தது. கமலவதி பிரசவ வேதனையில் துடித்தார். இன்னும் ஒரு நாழிகையில் மகன் பிறப்பான் என்று மருத்துவச்சிகள் மன்னனிடம் தெரிவித்தனர். ஆனால் முக்காலமும் உணரவல்ல கணியன் ஒருவன், பிறக்கப் போகும் குழந்தை மேலும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் மூவுலகையும் ஆளும் என்றான். மகப்பேரை எப்படி தள்ளி வைப்பது? மன்னன் கலங்கினான். செய்தி தோழியர் வழியாக கமலவதியின் செவிகளை அடைந்தது. அந்தப்புற கதவுகளை தாளிட கட்டளையிட்டார் கமலவதி. உற்ற தோழிகளை அழைத்து, என் இரு கால்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டி தலைகீழாக என்னை தொங்க விடுங்கள் என்று கட்டளையிட்டார். இது கூடாது, உங்கள் உயிருக்கு இது ஆபத்து என்றனர் மருத்துவச்சியர். கமலவதி தளரவில்லை. அரசியின் ஆணையல்லவா? வேறு வழியின்றி அரசியின் கால்களை சேர்த்து கட்டிய தோழியர் அவரை தலைகீழாக தூக்கி பிடித்தனர். அந்த நேரமும் வந்தது. பிறகு அவரை கீழே படுக்க வைத்தனர். தாயின் கருவறையில் கூடுதலாக ஒரு நாழிகை சிக்கிக் கிடந்த மகன் கண்கள் சிவப்பேற மண்ணில் வந்தான். துவட்டி கமலவதியின் மடியில் குழந்தையை வைத்தனர். மயங்கிய நிலையில் மகனை உச்சி மோர்ந்து கண்களை பார்த்தார் தாயார். இரத்தம் ஏறிச் சிவந்திருந்தது. என் மகன் கோச்செங்கண்ணனோ என்றார் அரசியர். கமலவதியின் தலை சாய்ந்தது. ஆவி பிரிந்தது. ஒரு பெரும் சிவபக்தனை புவிக்கு தந்து தம் இன்னுயிர் நீத்தாள் அப்பெரும் பிராட்டி. திரு ஆணைக்காவலில் சிவனிடம் அன்பு செய்த ஒரு சிலந்தியே இவ்வாறு கோச்செங்கட் சோழன் எனும் சோழ அரசனாக அவதரித்தது என்கிறது பெரிய புராணம். கோச்செங்கட் சோழன் தம் தந்தைக்கு பிறகு அரசு கட்டிலில் ஏறினார். காவிரியின் இரு கரைகளிலும் சிவனுக்கு முதலாக 70 மாடக் கோயில்களை சமைத்தவரும் இவரே. இத்தனை பெரும் சிவனடியார் ஒருவரை நமக்கு கிடைப்பதற்கு காரணமானது ஒரு தாயின் தியாகமும் பக்தியுமே என்றால் மறுப்பீரோ? தன் மகன் சிறந்தவனாக வருவதற்கு ஒரு தாய் தன் உதிரத்தை அல்ல உயிரையே தியாகமாக தந்த வரலாறு இது. இவரது அரிய வாழ்க்கையின் ஒழுக்கமும் பக்தியும் மக்கள் உளமாற பயில வேண்டிய, பயின்று பின்பற்ற வேண்டிய ஒன்றாகும். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என மீண்டும் முண்டாசு கவி பாரதியின் வரிகளை கூறி இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராம் ராம், சிவ சிவ.